கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இரட்சகரும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 24ஆம் தேதி 10வது மாதம் 2025 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எல்லாவிதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையும் உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய யாக்கோபு இந்த நாட்களில் எழுதுகிறார். எப்படி என்றால், நீங்கள் எல்லாவிதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே உருவாகிற எல்லாவிதமான கொடிய காரியங்கள், அழுக்குகள், துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே ஒழித்து விடும்படியாக இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படியாக என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய ஆத்துமாவை இந்த நாட்களிலே ரட்சிக்கும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி காக்கிறார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எவன் கர்த்தருடைய வார்த்தையிலே வசனத்திலே இந்த நாட்களிலே நிலைத்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தான் இந்த நாட்கள் ஒரு பரிபூர்ண ரட்சிப்பு உருவாகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் தியானிக்கிற வேளையிலே, அனுதினமும் நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, அனுதினமும் அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய சிந்தைக்குள்ளே எடுத்துக்கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய சிந்தனையில் உள்ள அழுக்கான காரியங்கள், துர்க்குணங்கள், கொடிய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி ஒரு சாந்தமுள்ள குணம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனத்தை எப்படியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே சாந்தம் வர வேண்டுமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை நாங்கள் தியானிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நேசிப்போமா இருந்தால், நமக்குள்ளே அந்த சாந்தம் இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனையிலே இந்த நாட்களே நாங்கள் அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் இந்த நாட்களே வைத்திருப்போமாயிருந்தால் நமக்குள்ளே அந்த சாந்தம் இந்த நாட்களே உருவாக முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் வாழ்வோமா இருந்தால் கோபம், மூர்க்கம், அழுக்கான காரியங்கள், கொடிய துர்க்குணங்கள், வஞ்சகம் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், இப்படியான காரியங்களை நம்முடைய சிந்தனையில் நாங்கள் வைத்து கொண்டிருப்போமா இருந்தால் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே ஒருபோதும் கிரிகை செய்யாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகை செய்ய வேண்டுமா இருந்தால் முதலாவது நம்முடைய சிந்தனையை இந்த நாட்களில் சுத்தப்படுத்த வேண்டும். அந்த சிந்தனையை சுத்தப்படுத்துவதற்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவராலே தான் ஆகும் என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியிலே நிறைந்த இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து அவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே வாசித்து இந்த நாட்களிலே வருகிற வேளையிலேயே கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரிகை இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தனையில் செய்யப்படும். அப்படியாக ஆவியானவர் இந்த நாட்களை நம்முடைய சிந்தையை நிரப்புகிற வேளையிலே நம்முடைய அழுக்குகள், கொடிய துர்க்குணங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளை விட்டு இந்த நாட்களே போகும். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், சத்ருவானவன் முதலாவது நம்முடைய சிந்தனையைத்தான் தாக்குகிறான். நம்முடைய சிந்தனையிலே தான் இந்த நாட்களை காரியங்களை போடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியம் நடக்காது, உனக்கு இப்படியான ஒரு அவமானம் வந்து விட்டதா, அந்த அவமானத்துக்கு நீ பழிக்கு பழி வாங்க வேண்டும்னு சொல்லி சிந்தனையில் தான் அந்த யோசனை வருகிறதை ஒழிய முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயத்திலே அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களில் இருதயம் அதை தியானிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ சிந்தனையிலே இருந்து இருதயத்துக்குள்ளே வருகிற வேளையிலேயே அவன் என்ன செய்கிறான், அந்த காரியத்துக்கு பழிக்கு பழி வாங்குகிற காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சிந்தனையிலே இந்த நாட்களை போட்டு இந்த நாட்களிலே சாந்தமாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய இருதயத்திலே அந்த சாந்தம் வரும்.
அதற்கு பின்பாக நாங்கள் செய்கிற காரியம் இருதயத்தில் நிறைவான இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிழ்வோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தங்களை பின்பற்றுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை இந்த நாட்களிலே சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.